Hi and welcome to Easy Spoken English Kanchi. இன்னைக்கு வீடியோவில் நம்ம phrasal verbs பற்றி பார்க்க போகிறோம். phrasal verbs அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பார்ட் இருக்கும் அதில், இல்லை some phrasal verbsல 3 பார்ட்ஸ் கூட இருக்கலாம். ஒரு verb and a preposition, ஒரு verbும் ஒரு prepositionும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம phrasal verbsன்னு சொல்கிறோம். சரி, எதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கான்வர்சேஷன் நம்ம ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம நேச்சுரலாகவும் ரியலிஸ்டிக்காகவும் இருக்கிறதுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் கெட் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற phrasal verbs தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரைட், ஸோ verb வந்து கெட், அது கூட நிறைய prepositions மாறி மாறி வரும், அதோட மீனிங்கும் சேஞ்ச் ஆகும் prepositionsக்கு ஏற்ற மாதிரி. அந்த மாதிரி சில phrasal verbs தான் பார்க்க. The first phrasal verb is get up. I'm sure that we have used it so many times, but without even knowing it is a phrasal verb. phrasal verbன்னு தெரியாமலே நிறைய தடவை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதோட அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்திரி, ரைஸ் ஆர் வேக் அப் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தூங்கி எந்திரி அப்படின்றத மீன் பண்ணுறதுக்கு. எக்ஸாம்பிள், ஐ கெட் அப் அட் 6 in the morning every day. நான் தினம் காலையில் 6 மணிக்கு எந்திரிப்பேன். ஐ கெட் அப் அட் 6 in the morning every day. ஸோ வேக் அப் ஆர் கெட் அப் ரெண்டுமே வந்து சேம் மீனிங் தான். த நெக்ஸ்ட் phrasal verb is கெட் ஆன். கெட் ஆன் அப்படின்னா பஸ்ஸில் ஏறு, இல்லை ட்ரெயினில் ஏறு, இல்லை பிளேனில் ஏறு நம்ம மீன் பண்ணுறது தான் கெட் ஆன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள், டெக்ஸ்ட் மீ ஆஃப்டர் யூ கெட் ஆன் த பஸ். பஸ் ஏறியதும் எனக்கு மெசேஜ் பண்ணு, இல்லை டெக்ஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் டெக்ஸ்ட் மீ ஆஃப்டர் யூ கெட் ஆன் த பஸ். ஸோ கெட் ஆன் அப்படின்னா பஸ்ஸில் ஏறுன்னு அர்த்தம். கெட் ஆன் த பஸ் அப்படின்னா பஸ்லேருந்து இறங்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு கெட் டவுன் த பஸ். கெட் டவுன் அப்படின்னா இறங்கு, பஸ்லேருந்து இல்லை ட்ரெயின்லேருந்து இல்லை பிளேன்லேருந்து இறங்குன்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். யூ ஷுட் கெட் டவுன் த பஸ் ஆஃப்டர் இட் ஸ்டாப்ஸ். பஸ் நின்னதுக்கப்புறம் பஸ்ஸை விட்டு இறங்கு. யூ ஷுட் கெட் டவுன் த பஸ் ஆஃப்டர் இட் ஸ்டாப்ஸ். த நெக்ஸ்ட் phrasal verb is get in. get inனா come in, உள்ளவா அப்படின்னு சொல்கிறதுக்கு enter அப்படின்ற மீனிங் வரும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள், how did she get in? அவள் எப்படி உள்ளே வந்தா? how did she get in or how did she come in? come இன்னும் யூஸ் பண்ணலாம். ஸோ get in, come in ரெண்டுமே சேம் மீனிங் தான். அடுத்தது get out. get outடும் ஐம் ஷுர் நிறைய தடவை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். லீவ், வெளியே போ அப்படின்னு அர்த்தம். இதுக்கான எக்ஸாம்பிள், கெட் அவுட் ஆஃப் மை ஆஃபீஸ். என் அலுவலகத்தை விட்டு வெளியே போ, என் ஆஃபீஸை விட்டு வெளியே போ. கெட் அவுட் ஆஃப் மை ஆஃபீஸ். அடுத்த phrasal verb கெட் அவே. கெட் அவேனா தப்பிக்கிறது, எஸ்கேப் ஆகிறது. ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம தப்பு பண்ணிட்டோம், அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறது தான் நம்ம phrasal verbல கெட் அவேன்னு சொல்லுவோம். யூ கான்ட் கெட் அவே வித் திஸ். நீ இதுலேருந்து தப்பிக்க முடியாது. யூ கான்ட் கெட் அவே வித் திஸ். இந்த phrasal verbல வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சீரீஸ் இருக்குது, ஹவு டு கெட் அவே வித் அ மர்டர். அதாவது ஒரு கொலை பண்ணிவிட்டு அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்ற மாதிரியான சீரீஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிஞ்ச் வர்தி சீரீஸ் இது. கண்டிப்பாக எல்லா எபிசோட்லையுமே ஒரு சஸ்பென்ஸ் எலிமெண்ட் இருக்கும். இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது ஒரு டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் டேக் கேர் அண்ட் பை.